உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாந்தின்னு பேசுறாங்க. மாந்திங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பழங்காலத்துல இருந்தே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க ஒரு முறை தான். பட் ஆனால் நடுவில் வந்து அது ஸோ மேஷத்தில் மாந்தி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டேலண்டட் பீப்புளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க டேலண்ட் வந்து ஒரு கரெக்டான ரெக்கக்னைசேஷன் கிடைக்காது. திடீர்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு இது உள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? இல்லை, இது ரொம்ப நாளாக இருக்குது. நல்ல ஜாதகம் பார்க்க தெரிந்த அஸ்ட்ராலஜர்ஸ் நிச்சயமாக வந்து மாந்தியை தொடாமல் இருக்கவே மாட்டாங்க. புதன் ப்ளஸ் மாந்தி இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, நம்ம ஹெல்த் வைஸ் வந்து பார்க்கும்போது தைராய்டு ப்ராப்ளம்ஸ், பேக் போன் ப்ராப்ளம்ஸ், இப்போ இந்த இடத்துல கிரகங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் சேர்த்து இது வந்து கெடுக்கும். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, நாளில் மாந்தி இருக்குன்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் வந்து பெரிய பாதிப்பு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ டெலிவரிக்கு அப்புறமா வந்து இந்த உடம்பு எந்திரிச்சு நிற்க முடியாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ராகு ப்ளஸ் குரு ப்ளஸ் மாந்தி கம்பல்சரி வந்து கேன்சர். குரு வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு. இந்த இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி அவங்க அப்பா அம்மாவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஜாதகத்தில் இந்த மாந்தியை வந்து நீங்கள் கிளியர் பண்ணலைன்னா அதனால் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குமே தவிர அதற்கான தீர்வு கொடுக்கவே கொடுக்காது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மோனிஷா. மகா பிரத்யங்கரா தேவி உபாசகர் கோவில் இருந்து ஜேஎம் மைத்திலி நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் உங்கள் ஜேஎம் மைத்திலி, மகா பிரத்யங்கரா தேவி உபாசகர். அன்பே சிவம், மனமே குரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாந்தின்னு பேசுறாங்க. இது எல்லாமே இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களா, இல்லை இது எப்படின்றது விவரம் கொஞ்சம் சொல்றீங்களா? நிச்சயமாம்மா. மாந்திங்கிறது என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு நிச்சயமாக ஒரு கிளாரிட்டி வேணும். சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, நிறைய ஜோதிடத்திலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாந்தி வந்து நல்லது, மாந்தி வந்து பணம் தரும் அப்படிங்கிறாங்க, மாந்தி வந்து பார்க்க தேவையில்லைங்கிறாங்க. நிறைய இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு ஜாதகம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக முதல்ல பார்க்க வேண்டியது மாந்தி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அஷ்டவர்க்க பரல்கள்னு நம்ம வந்து ஜாதகம் கணிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அஷ்டவர்க்க பரல்னு பார்த்துட்டு இருந்தோம். அதற்கு முன்னாடியே வந்து இந்த மாந்திங்கிறது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சைடில் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் கேரளா சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் எடுக்கும் போதே வந்து ஜாதக கட்டத்தில் மாந்தியிலேருந்து தான் ஒரு கிரகமே எடுப்பாங்க. ஏன்னா கெட்டதுலேருந்து ஒரு நல்லதுக்கு சேர்த்து போவாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், குரு சுக்கிரன் அந்த மாதிரி வந்து நல்லதுலேருந்து கெட்டதுக்கு போவோம், சனி ராகு கேது அந்த மாதிரி போவோம். ஆனால் வந்து கேரளா பீப்புள் வந்து மாந்தியிலேருந்து. அப்போ இந்த மாந்திங்கிறது ஒரு ஜாதகத்தில் எல்லாருக்குமே எல்லா ஜாதக கட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம், ராகு கேது. ஆனால் அந்த ராகு கேதுக்காச்சும் ஒரு வீடு இருக்குது. பட் ஆனால் மாந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிரகமே கிடையாது. இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுறதுன்னா ஒரு கட்டத்திலையும் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மாந்திங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பழங்காலத்துல இருந்தே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க ஒரு முறை தான். பட் ஆனால் நடுவில் வந்து அது சரியாக கணிக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு வந்து நினச்சிட்டதுனால நம்ம விட்டுட்டோம். ஆனால் மாந்தி வந்து டிஃபால்ட்டாக எல்லாரோட ஜாதகத்துலேயும் ஒரு இடத்துல இருக்கும். அதை கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஓகே, நீங்க சொன்னீங்க இது வந்து கேரளால தான் வந்து அதிகாலத்துலேருந்தே வந்து யூஸ் பண்ண ஒரு மெத்தட் அப்படின்றீங்க. இப்போ திடீர்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு இது உள்ள வர்றதுக்கு என்ன காரணம் மேம்? ஆக்சுவலா இல்லை, இது ரொம்ப நாளாக இருக்குது. நல்ல ஜாதகம் பார்க்க தெரிந்த அஸ்ட்ராலஜர்ஸ் நிச்சயமாக வந்து மாந்தியை தொடாமல் இருக்கவே மாட்டாங்க. மாந்தி அண்ட் வந்து அகெயின் வந்து அஷ்டவர்க்க பரல்கள்னு இருக்கு. இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும் போதே 80-90% வந்து ஜாதகத்தோட ரிசல்ட் வந்து நம்ம எடுத்துடலாம். இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ மாந்தி வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஜாதகத்தில் இப்போ ஒரு லக்னத்தில் மாந்தி இருக்குதுன்னா, லக்ன மாந்தி நான் உங்களுக்கு அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்னத்தில் வந்து மாந்தி இருக்குது, இல்லை சந்திரனோட மாந்தி இருக்குது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா மேஷ வீட்டில் வந்து மாந்தி இருக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் வந்து இப்போ நம்ம சரி பண்ணிட்டோன்னா எந்த தோஷமும், எனி தோஷம், செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும், நாக தோஷமாக இருக்கட்டும், வாசுகி தோஷமாக இருக்கட்டும், எனி தோஷம் நீங்கள் கிளியர் பண்ணும் போது அது வந்து யோகமாக மாறிடும். தோஷங்கள் பரிகாரங்கள்னாலே இப்போ வந்து மக்கள் வந்து பயந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயந்துக்க தேவை கிடையாது.
ப்ராப்பராக நீங்கள் வந்து கிளியர் பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே. இந்த இப்ப ராகு கேதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் இத்தனை மாசம் இத்தனை வருஷம் அப்படின்னு அதோட பலன்களும் சரி அதோட டிஸ்அட்வான்டேஜ் அதையுமே கொடுக்கும். இப்ப இந்த மாந்தின்றது வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, கரெக்டா நம்ம பரிகாரம் பண்றதுனால வந்து அந்த தீயதும் நல்லதா மாறும் அப்படின்றீங்க. இப்போ இதோட லைஃப் ஸ்பேன்ன்றது எவ்வளவு நாள் இருக்கும் மேம் ஒரு ஒரு ராசிக்கும்? அதுதான் இப்போ நான் அகெயின் வந்து லக்னத்திலையும் சந்திரனுடையும் மேஷத்துலையும் மாந்தி இருக்கும் போது நீங்கள் லைஃப் லாங் வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் வருஷம் மற்ற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வாட்டி பரிகாரம் பண்ணிங்கன்னா பரவாயில்ல போதும். மற்ற இடத்துல வந்து இப்போ லக்னத்திலேயோ சந்திரனோடையோ இருக்கும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் வந்து பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷம்லேருந்து இந்த பிரேத சாபம் தான். மாந்தினா என்னன்னா வந்து பிரேத சாபம். இப்போ அதனால தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்குறோம் மாந்தியை பற்றி தெரியணும் அப்படின்னு. நம்ம நியர்லி வந்து ஒரு 15 இயர்ஸாக வந்து மாந்தியை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 இயர்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கும். மாந்தி ஒரு ஜாதகத்தில் நீங்கள் கிளியர் பண்ணும் போதே இப்போ வந்து நிறைய வந்து வேலை ஜாப் விஷயமா வந்து ப்ராப்ளம் வருது. அந்த வேலை விஷயமா வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, திருமணத்தில் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இப்போ 7ஆம் இடத்துலலாம் வந்து மாந்தி இருந்துருச்சுன்னா ஆப்போசிட், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட இருந்தும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட இருந்தும் அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. நான் சொன்னேன் இல்லையா அஷ்டவர்க்க பரல், அதுவும் அதில் வந்து கம்மியாக இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. இப்போ ஒரு 4ல் மாந்தினா அது வந்து இந்த ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 4ல் மாந்தி இருக்குன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வந்து பெரிய பாதிப்பு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரிக்கு அப்புறமா வந்து இந்த கொடி சுற்றி பிறக்கிறது, டெலிவரிக்கு அப்புறமா வந்து இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு எந்திரிச்சு நிற்க முடியாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரது அந்த குழந்தைக்கு 4ல் மாந்தி. அப்போ அந்த 4ல் மாந்தி இருக்கிறவங்க வந்து அதை கிளியர் பண்ணாங்கன்னா இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஹெல்த் வந்து சரியாகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மாந்தி வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் பண்ணுது. இது வந்து பிரேத சாபம். ப்ரீவியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெனட்டிக்ல வந்து ஒரு உயிர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரி பிரிஞ்சுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த உங்களோட ஜாதகத்துல தெரியும். இப்போ மாந்தி நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ இது வந்து நல்லது கொடுக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நல்லது பண்ணும், அதே மாதிரி இன்னொரு ராசியில வந்து இது கெட்டது பண்ணும் அப்படின்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அது போகும் அப்படின்றது சொல்லுங்க. மாந்தி இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு முகங்கள் இருக்கு. நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம மனிதர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல முகமும் இருக்கு கெட்ட முகமும் இருக்கு. பட் ஆனால் மாந்தியை பொறுத்த வரைக்கும் சிலர் வந்து சொல்றாங்க மாந்தியால நல்லதும் நடக்கும் அப்படின்ட்டு. மாந்தியால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம்னா 11ஆம் வீட்டில் வந்து இருந்ததுன்னா மாந்தி வந்து நல்ல பலன்களை தருது, நல்ல பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கறது. அப்போ அது எப்படின்னா வந்து ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறம். ஆமா, இப்போ அவர் பேர் வேண்டாம், பட் ஆனால் மிக பிரபலமா இருக்கிறவர். அவருக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து மாந்தி இருக்கு. நல்ல ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறவர் தான். ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப், அதாவது மனைவி அப்படிங்கிற ஒரு இது வந்து எடுத்துட்டு தான் இந்த 11ஆம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அல்லது வந்து குழந்தையில ப்ராப்ளம் கொடுக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறமா தான் மாந்தி ஒரு விஷயம் வந்து நல்லது பண்ணுது. அப்போ அந்த கெடுதல் இல்லாம நீங்க வந்து பரிகாரங்கள் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணும் போது இந்த கெடுதல் இல்லாம நீங்க வந்து அந்த 11ஆம் இடத்துல இருக்கும் போது நல்ல ஒரு விஷயத்த வந்து அனுபவிக்கக்கூடிய தன்மை. 11 அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடம், இந்த 2 இடத்துல இருந்தா மாந்தி ஓரளவுக்கு ஓகே. இருந்தாலும் அதற்கான கெடுபலன்களை வந்து கொடுத்துட்டு தான் இது வந்து நல்லது கொடுக்கும். ஒரு மாந்தினா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகத்தோட ஆளுமை இருக்கு. அப்ப மாந்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த பஸ்ன்னு சொல்லுவோம்ல, அடிபட்டுதுன்னா அந்த ஒயிட்டா ஒரு ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து மாந்தி. அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு கால்லயே ஒரு முள்ளு குத்திடுச்சு, அப்ப வந்து என்ன ஆகும், அது இந்த பஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை வெளியே எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கால் கீழே வச்சு நடக்க முடியும். அப்ப அந்த மாந்தி ஜாதகத்திலே இருந்துட்டே இருந்ததா அந்த அந்த பஸ் வந்து அப்படியே உள்ளே இருந்ததுன்னா அந்த காலே வந்து நம்ம எடுக்கிற அளவுக்கு கூட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கணுவாங்க. அப்ப ஜாதகத்துல இந்த மாந்தியை வந்து நீங்க கிளியர் பண்ணலைன்னா அதனால ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குமே தவிர அதற்கான தீர்வு கொடுக்கவே கொடுக்காது. நான் சொன்ன மாதிரி அதற்கான கிளியர் பண்ணிக்கோங்க. அது நீங்க நினைக்கிற மாதிரி அது வந்து அவ்வளோ சாதாரண ஒரு பிரச்சனை கிடையாது. டிஃபால்ட்டா எல்லாரோட ஜாதகத்திலையும் மாந்தி எங்க இருக்கு, எந்த வீட்டை வந்து அது பாதிக்குது அப்படின்னு பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முன்னோர்கள் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நெருப்பு வீட்டுல இருக்கு மாந்தி வந்து
மேஷத்திலயோ சிம்மத்திலயோ தனுஷ்லயோ இருக்கு அப்படின்னா அது எந்த சாரம் இருக்கு அப்படின்றது இருக்கு. ஒரு கிரகத்தோட சாரத்துல வந்து அது இருக்கும். அந்த சாரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட முன்னோர்கள் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு உயிர் விட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய வந்து வயசானவங்க எல்லாம் வந்து எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க வயசான காலத்துல. தலகாணி வச்சு எல்லாம் கூட வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு உயிரை வந்து இவங்களோட முன்னோர்கள் யாருன்னா பண்ணியிருந்தாங்க. அதை காட்டக்கூடிய அமைப்பு தான் வந்து இந்த மாந்தி. அந்த மாந்தி இப்ப இந்த பிறவியில இந்த ஜாதகருக்கு எப்படி செயல்படுதுன்னா இவங்களோட ஹெல்த்ல வந்து டச் ஆகுது. அதாவது நீங்க சொல்றது வந்து என்னால இந்த கர்மா அதோட வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது. நிச்சயமா என்னைக்கு நம்ம வந்து ஒரு பிறவி எடுத்துட்டோம், நாட் ஒன்லி மனித பிறவி, என்னி பிறவி எடுத்துட்டாலும் நீங்க வந்து அது கர்மா தான். ரெண்டே விஷயங்கள் தான் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்கு. குட் கர்மா, பேட் கர்மா, இது ரெண்டு தான் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அந்த கர்மா வந்து இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்றோம், கை கட் ஆயிடுது, அதுவுமே கர்மா தான். ஒரு நல்ல விஷயம் எதிர்பாராம நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ போட்டு இது பண்ணி பாக்குறாங்க. ஒரு மொபைல் வந்து சடனா கிஃப்ட் பண்றாங்க, சும்மா ரேண்டமா வந்து ஒரு இது பண்ணிட்டு கிஃப்ட் பண்றாங்க. அது எல்லாமே குட் கர்மா. ஏதோ நீங்க செய்த ஒரு விஷயம்னா உங்களுக்கு திருப்பியுமே வந்து வருது. ஸோ என்னன்னா அந்த மாந்தி வந்து அவ்வளோ ஒரு மோசமான இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. நான் வந்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் நான் நிறைய ஜாதகம் இப்போ வந்து நம்ம கொடுக்குற அந்த பரிகாரங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10 out of 10 எல்லாருக்குமே அந்த அளவுக்கு கிளியர் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் வந்து லக்னத்துல இருந்து 12ஆம் வீடு வரைக்கும் மாந்தி இருந்தா என்னென்ன பலன்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே மேம், பார்த்துடலாம். ஸோ மாந்தியை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ராசி கட்டம். இதுல வந்து உங்களோட இந்த கிரகங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் இப்போ ஒன்லி மாந்தியை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஜாதகட்டத்தில் மான் இருக்கும், அதுதான் வந்து மாந்தி. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல மாந்தி இருக்கு, மேஷ வீட்டில் மாந்தி இருந்தாலும் அண்ட் வந்து சந்திரனோட மாந்தி இருந்தாலும் லக்னத்தில் மாந்தி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லான் இருக்கும். இதான் உங்கள் லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல மாந்தி இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் மாந்தின்னு இப்போ ஜாதக கட்டத்துலேருந்து நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம இப்போ பொதுவாக என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபுல் 12 கட்டத்தில் மாந்தி எங்கெங்கே இருக்கோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேஷத்தில் மாந்தி இருக்கும் போது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாந்தி வந்து ஒரு நட்சத்திரத்தோட சாரத்தில் இருக்கும். அதெல்லாம் நம்ம போல பொதுவாக இப்போ 12 கட்டத்தில் மாந்தி என்ன பலன் சொல்ல போகிறோம். ஸோ மேஷத்தில் மாந்தி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டேலண்டட் பீப்புளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க டேலண்ட் வந்து ஒரு கரெக்டான ரெக்கக்னைசேஷன் கிடைக்காது. எதனாலனா சம்டைம்ஸ் வந்து அவங்க எடுக்கிற ஒரு கோபத்தாலேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு முடிவு சடனாக வந்து டக்குன்னு எடுத்துருவாங்க. எப்போவுமே மேஷ ராசிக்கு ஒரு குணம் இருக்கும், என்னன்னா வந்து அவங்களோட ஸ்பீட் தான் வந்து அவங்களோட ப்ளஸ், அவங்களோட ஸ்பீட் தான் மைனஸ். ஒரு விஷயத்த வந்து யோசிக்காம வந்து இறங்கிடுவாங்க, செஞ்சிடணும், எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டீங்களா அதை நான் வந்து செஞ்சிடணும், அந்த செவ்வாயோட குணம் இருக்கும். அப்ப இவங்க அதுல மாந்தி இருக்கும் போது என்ன ஆகும்னா சடனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அவசரத்துல வந்து ஒரு முடிவு எடுத்து அதனால வந்து நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிற. லக்னத்துல மாந்தி வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்குற. அப்ப மத்தபடி உங்களுக்கு வேற என்னெல்லாம் இருக்கும். இப்ப வந்து இது வந்து செவ்வாயோட மாந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதோட வீட்டோட அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் மாந்தின்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்னா இது ரத்தத்துல கலக்கிற மாதிரி. செவ்வாய்னா நம்ம உடம்புல இருக்க ரத்தம், அப்ப ரத்தத்துல கலக்கிற. இப்ப இதுல வந்து அஷ்டவர்க்க பரல்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதுவும் கம்மியா இருக்கக்கூடாது. அப்ப அதுவும் கம்மியா இருந்தா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாந்தி இருக்கவங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா தலைவலி, ஒற்றை தலைவலி, அதாவது அந்த அஷ்டவர்க்க பரலை பொறுத்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா அது மிகப்பெரிய இந்த பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கொடுக்குற அளவுக்கு கூட இருக்கும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷத்துல மாந்தி இருக்கவங்களுக்கு எவ்வளவுதான் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னேறணும், டேலண்ட் இருக்கு, நிறைய வந்து படிச்சிருப்பாங்க. இவங்க என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து இவங்களால எடுத்து வைக்க முடியாது இந்த மேஷத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு. அப்ப அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? நான் அது சொல்றேன், ஃபைனலா சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா இது ஒவ்வொரு சாரத்துல வந்து அதையும் பொறுத்ததான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்க கிளியரா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, நம்ம வந்து தலைவலிக்கு வந்து தேவையில்லாம காலில் வந்து மருந்து போட்டுட்டு இருந்தோம்னு தலைவலி இப்படி எல்லாம் கேக்குறாங்களா, நான் பரிகாரம் பண்ண கேக்குறாங்கல்ல மக்கள். பரிகாரம் பண்ணல எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ரிசல்ட் இன்னைக்கு போய் பண்ணிட்டு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க. இது வந்து உங்களுக்கு எத்தனை பர்த்தோட கர்மானே தெரியாது. ஸோ கிளியர் பண்ணுங்க, அது நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அடுத்தது ரிஷபத்துல மாந்தி.
இப்ப ரிஷபத்துல மாந்திரின்றப்போ சுக்கிரன் பிளஸ் மாந்தின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு பேஸ் நான் வந்து கொடுக்குறேன். இப்ப சுக்கிரனோட மாந்தி இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கால புருஷனுக்கு 2ஆம் இடம். உங்க லக்னத்துல இருந்து எந்த இடமா வேணா இருக்கலாம். கால புருஷனுக்கு 2ஆம் இடம்ன்றப்போ நிச்சயமா இவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா இஎன்டி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருமானம் வந்தாலும் இவங்களால ஒரு விஷயம் எடுத்தே வைக்க முடியாது. ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இஎன்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஃபேஸில் வந்து எதனா தழும்புகள் அடிபடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால வருமானத்தை வந்து எடுத்தே வைக்க முடியாது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2ல மாந்திங்க பாவம் அந்த ராசிக்காரர்கள். ஸோ என்ன பண்ணுறது, மாந்தி இங்கே இருக்குன்னா வீட்டில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், சடனாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு சண்டை பெருசாக வந்து, ஏன்னா இது 2ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா தனம், குடும்பம், வாக்கு, இந்த 3த்துல ஏதோ ஒரு விஷயத்த வந்து மாந்தி வந்து இம்பாக்ட் பண்ணும். சுக்கிரனோட மாந்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இது வந்து ஆண் ஜாதகமா இருந்ததுன்னா சுக்கிரன் மாந்திங்கிறப்போ பெண்கள் விஷயத்துல வந்து பிரச்சனைகள் அடிக்கடி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அண்ட் வந்து 3ஆம் இடத்தில் மாந்தி, அதாவது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இது வந்து பாத்தீங்கன்னா புதன் பிளஸ் மாந்தின்னு சொல்லுவோம். புதன் பிளஸ் மாந்தி. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா நம்ம ஹெல்த் வைஸ் வந்து பார்க்கும்போது தைராய்டு ப்ராப்ளம்ஸ், பேக் போன் ப்ராப்ளம்ஸ், இந்த கையில உள்ளங்கையில வந்து ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாம் ஹெல்த் வைஸ் வந்து பார்க்கும்போது அகைன் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டவர்க்க பரலும் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வேற என்ன கிரகங்கள் இருக்கானும் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல கிரகங்கள் ஏதாவது இருந்தா அதையும் சேர்த்து இது வந்து கெடுக்கும். ஸோ அதனால பொதுவான இது வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ் அண்ட் பேக் போன் ப்ராப்ளம்ஸ், உள்ளங்கையில விரல்கள்ல இந்த மாதிரியான ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு ஒர்க் பண்றாங்க, ஒரு அடிமை தொழிலா இருக்காங்க, ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க, ஆனா இவங்களுக்கு வந்து அதுல இருந்து வெளியே வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், நிறைய டேலண்ட் இருக்கும் இவங்களுக்கு. ஆனா ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. யாருன்னா என்ன கத்தி பேசினா டக்குன்னு பயந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பயத்துக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற பர்சனா இருப்பாங்க. இந்த 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தா ஹெல்த் வைஸா இருந்தா அந்த ப்ராப்ளம் கொடுக்கும். அண்ட் வந்து 4ஆம் இடத்துல மாந்தி இங்க வந்து ரொம்ப ஒரு எப்படி இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு, அதே மாதிரி இதுவும். ஏன்னா ஆமா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி பார்ட்ஸ் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட். அப்ப இந்த நீங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து எதனா ஆறவங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க, 100% வந்து பாத்தீங்கன்னா மாந்தி இங்க தான் இருக்கும். ஒண்ணு இங்க இருக்கும், இல்லைன்னா அவங்க லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்துல இருக்கும். இப்ப இதுதான் லக்னம் அப்படின்னா இங்க இருந்து 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கும். யாருக்கு? இந்த 4ஆம் இடத்துல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. இது கால புருஷனுக்கு 4ஆம் இடம். ஒண்ணு ஹார்ட் அட்டாக் வரவங்க, இல்ல செஸ்ட் ப்ராப்ளம், அல்லது வந்து இருதய ப்ராப்ளம், இதெல்லாம் வரவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கும், அல்லது இந்த கடக வீட்டுல மாந்தி இருக்கும். கடகம் வந்து கடகமும் சிம்மமும் மிக முக்கியமான ஒரு தாய் தந்தை மாதிரி. அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதுல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அதை வச்சு நம்மளோட வாழ்க்கையே நம்ம ஃபுல்லாவே கிளியரா சொல்லலாம். அண்ட் வந்து காலபுருஷனுக்கும் 4ஆம் இடம் அப்படிங்கறதுனால தாய் ஸ்தானம் உங்களோட, நான் சொன்னேன் இல்லையா, அப்போ ஹெல்த் வைஸ் வந்து பிறந்த உடனே வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கு வந்து நிறைய லேடிஸோட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கு, அந்த வயிறு வந்து இறங்குறதுன்னுவாங்க அந்த ப்ராப்ளம். இந்த சிசேரியன் பண்ணாங்கன்னா அது கண்டினியூவா அது ப்ராப்ளமாவே கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் 4ஆம் இடத்துல வந்து மாந்தி இருக்கும் போது தான் வரும். அண்ட் வந்து இப்போ இவங்க வந்து வீடு வாங்குறாங்க அப்படின்னா இது வந்து ஹெல்த் வைஸ். மற்ற ப்ராப்ளம்ஸ் என்ன வரும்னா இவங்க வந்து இடம் வாங்கிடுவாங்க, அது சரியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, ரிஜிஸ்ட்ரேஷன் காசு கொடுப்பாங்க, திருப்பி அகைன் வந்து காசு ரெடி பண்ணி கொடுக்க முடியாது, இடம் வாங்குறதுல பிரச்சனைகள். வீடே இருக்குனாலும் வீட்டுல வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மை வந்து இந்த 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது. இப்ப இது வந்து புதன் பிளஸ் மாந்தின்னு சொன்னீங்க. இப்ப இது என்ன? இது வந்து சந்திரன் பிளஸ் மாந்தி. இவங்களுக்கு எல்லாம் டே டு டே லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இரிட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சந்திரன் இல்லையா, டே டு டே லைஃப் தான் வந்து சந்திரன். அப்ப டே டு டே லைஃப்லயே உங்களுக்கு வந்து எதனா ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இரிட்டேஷனா இப்போ ஒரு டிராவலே பண்றாங்க, இவங்களால வந்து நிம்மதியா பண்ண முடியாது, ஏதோ ஒரு இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஏதோ யாரோ சம்பந்தம். அது எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குங்கிறத பொறுத்து இங்க வந்து அஷ்டவர்க்க பரல்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து 24க்கு கீழே வந்து இங்க இப்ப 34 இருக்குன்னா ஓகே நல்லா இருக்கு, குட்னு அர்த்தம். அப்ப இவங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. 24னா கூட ஓகேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனா இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 18 இருக்குன்னா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து டிராவலிங்ல இல்ல வீடுல ப்ராப்ளம் இருக்கவங்களா இவங்கதான். சிம்மத்துல மாந்தி இருந்தா இதை வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பிளஸ் மாந்தின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சூரியன் பிளஸ் மாந்தி என்னென்ன செய்யும் அப்படின்னா தந்தை கிட்ட இருந்து ஹெல்த் வைஸ் வந்து பார்க்கும்போது நம்மளோட அடிவயிறு ப்ராப்ளம்.
அடிவயிறுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜ உறுப்புகள் வந்து இருக்கு அடிவயிறு உள்ள. ஸோ அந்த அடிவயிறோட ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கறது இந்த இடத்துல மாந்தி இருக்கும் போதுதான். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தந்தை கிட்ட இருந்து சரியான வந்து தந்தை வந்து என்ன வசதியா இருந்தாலும் சரி அல்லது அரசாங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி என்ன இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவரால் இந்த குழந்தைக்கு வந்து சரியான ஒரு நன்மை வந்து வராம இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. ஆனா அந்த தந்தையோட இவரால லைக் தந்தைக்கு எதனா ஆகும். அந்த அளவுக்கு மோசமா இருந்ததுன்னா தந்தை நல்லவரா இருப்பாரு, பட் ஆனா ஒரு சின்ன வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு ஆகிற பாதிப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த சிம்மத்துல மாந்தி. அண்ட் வந்து அரசாங்கம் மூலயமா ப்ராப்ளம் கொடுக்கறது, அரசாங்கத்துல இருந்து ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மத்துல மாந்தி இருக்கிறது. அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கண்ணில மாந்தி, இதுவுமே புதன் பிளஸ் மாந்தி, இதுவுமே புதன் பிளஸ் மாந்தி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இங்க வந்து மேஷத்துல மாந்தி இருந்து ரிஷபத்துல மாந்தி இருந்தது, இப்ப செவ்வாய் பிளஸ் மாந்தி, சுக்கிரன் பிளஸ் மாந்தி, புதன் பிளஸ் மாந்தின்னு சொன்னா இப்ப அகைன் வந்து புதன் பிளஸ் மாந்தி, சுக்கிரன் பிளஸ் மாந்தி, செவ்வாய் பிளஸ் மாந்தி. அப்ப என்னன்னா இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆண் வீடு, இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பெண் வீடு. அப்ப இதுல டிஃபரன்ஸ் வரும். இது என்னென்ன மாதிரி பாதிப்பு கொடுக்குது, இது என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்குது, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல புதன் பிளஸ் மாந்தினா இது வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், ஆல்ரெடி இது வந்து நோய் ஸ்தானம் தான். அப்ப இதோட வீடு எதுனா புதன். ஓகேங்களா? இந்த இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரியா ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் கொடுத்துரும். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ஒரு 6ஆம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தை பாதிக்கப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாந்தி, ஏன்னா மாந்தி தான் ஒரு ஜாதகத்துல உங்களை ஹெல்த்தோட ப்ராப்ளத்தை சொல்லக்கூடிய அமைப்பே மாந்தி தான். அப்ப இந்த இடத்துல மாந்தி இருக்கும் போது நரம்பு நர்வ்ஸ் ப்ராப்ளம், ஓகேங்களா, நரம்பு சம்பந்தமான ஒரு ப்ராப்ளம் வர்றது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஹிப் இடுப்பு பகுதி, அந்த பேக் போன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த L3 அந்த மாதிரி இதெல்லாம் சொல்றாங்களே அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல இருக்கிற மாதிரி. அண்ட் வந்து படிப்பு, குழந்தைங்க சொல்லும் போது பார்த்தா எங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் போனா இந்த மாதிரி சொல்றாங்க. மேபி இதெல்லாமே அவங்களது நீங்க எடுத்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த இடத்துலயும் இல்ல புதன் கூடயே மாந்தி இருக்கும். அது இல்லாம வராது. அண்ட் வந்து இந்த இடத்துல மாந்தி இருக்கும்போது எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, டக்குன்னு கண்டினியூ ஆகும் பாத்தீங்களா. சரியா ஒண்ணு பசங்க படிக்க மாட்டாங்க, இல்ல நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு வந்து அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் 12th வரைக்கும் படிப்பாங்க, அவங்களுக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியரிங் ஆகணும், யூபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதணும், எல்லாமே ஆசை இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அவங்க வீட்டுல இருக்க சூழ்நிலையால அவங்கள கண்டினியூ பண்ண முடியாம தடுத்து போகுது இல்லையா. இது எல்லாமே இந்த இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு. அண்ட் வந்து இந்த இடத்துல மாந்தி, இது அகெயின் வந்து சுக்கிரன் பிளஸ் மாந்தி சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து இது வந்து பெண் வீடு, இது வந்து ஆண் வீடு. அப்போ இங்க வந்து மாந்தி இருந்தா என்ன மாதிரியான ப்ராப்ளம் கொடுக்குறா, இது வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அப்போ வந்து நிச்சயமா வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், லேடிஸா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி ஆகும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த இடத்துல. அது இல்லாம இது வந்து காலபுருஷனுக்கு 7. அப்போ வந்து லைஃப் பார்ட்னர்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றது, நிம்மதி இல்லாத தன்மை. இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, 2 years 3 years லவ் பண்ண மேடம், 10 years லவ் பண்ணேன், மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா கலஸ்திரம்னு வரும்போது பாத்தீங்கன்னா இவங்களோட காதல் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம், லவ் பண்ற வரைக்கும் 5ஆம் இடம் இயங்கும். நீங்க கல்யாணம் பண்ணோன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 7 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ண மேடம், கல்யாணம் ஆன உடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அது வந்து 7ல மாந்தி. ஒண்ணு லக்னத்துல இருந்து 7ல மாந்தி இருக்கும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா துலாம் வீட்டுல வந்து மாந்தி இருக்கும். அண்ட் அகைன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாந்தி, இதுவுமே செவ்வாய் மாந்தி, இதுவுமே செவ்வாய் மாந்தி. இது என்ன மாதிரியான பிரச்சனைகள், இங்கே இங்கேயுமே ப்ராப்ளம் தான், இங்கேயுமே ப்ராப்ளம் தான். இங்கே மாந்தி இருக்கும் போது என்ன பண்ணுதுன்னா இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்த் வைஸ் வந்து பார்க்கும் போது அந்த பைல்ஸ் வர்றது, இந்த ரொம்ப மோசமான வந்து ஹெல்த் உள்ள உறுப்புகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. இந்த 2 இடமே வந்து ஹெல்த் வைஸ்ன்றப்போ இந்த 2 இடமும் இந்த இடமும் ரொம்ப முக்கியம். எல்லா இடமும் நான் உங்களுக்கு பாருங்க ஒவ்வொரு இடமும் சொல்லிட்டு வரேன் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாமே முக்கியம்தான், பட் ஆனால் இந்த 2 இடத்துல இருக்கும் போது எப்படி வந்து வயிறு, மேல் வயிறு, செஸ்ட் இதெல்லாம் ப்ராப்ளம் கொடுக்குதோ அந்த மாதிரி அடிவயிறு, ஏன்னா நம்மளோட மொத்த உடம்புல வந்து இயங்கக்கூடிய தன்மை வந்து அங்கதான் இருக்கு. ஸோ கழிவு பகுதியில ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இதுல கழிவுனால வந்து ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த திடீர் அதிர்ஷ்டமே இருக்காது அவங்களுக்கு. எங்க போனாலும் வந்து 10 பேர் வந்து ஒரு இன்டர்வியூ போறாங்க, 10 பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றாங்கன்னா 9 பேருக்கு கிடைச்சிடும், இவங்களுக்கு வந்து கிடைக்காது.
இந்த தலையை சுத்தி நீங்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இருக்குமோன்னு நினைச்சா இல்லவே இல்லையா? அதிர்ஷ்டம் வந்து தடைப்படும். எங்க இருக்கோ மாந்தி அந்த வீட்டை வந்து கெடுப்பார். அதுதான் வந்து ஃபார்முலா, அதுதான் வந்து அவரோட வேலை. எங்க இருக்கோ நான் எந்த அளவுக்கு கெடுப்பேன், எந்த அளவுக்கு பெருசா கெடுப்பேன், எந்த அளவுக்கு ஓகேவா கெடுப்பேங்கிறத அங்க விஷயம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்கும் போது கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து தடைப்படும். உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட உங்களோட ரொம்ப நாலேஜபிள் கம்மியா இருக்கிறவங்களுக்கும் கிடைச்சிடும். உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்காது. அது வந்து இந்த 8ல மாந்தி. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசுல மாந்தி. இங்க வந்து இப்ப வந்து நம்ம இப்பதான் வரும் குரு பிளஸ் மாந்தி. இப்போ ஒரு கேன்சர் வருது அப்படின்னா நம்ம இப்ப நிறைய வந்து கேன்சர் வந்து கேஷுவலா ஆயிடுச்சு. சுகர் எப்படி ஆயிடுச்சோ அது மாதிரி கேஷுவல் ஆயிடுச்சு. ஒரு 10 பேர்ல வந்து போய் செக் பண்ணீங்கன்னா 2 பேருக்கு நிச்சயமா வந்து கேன்சர் வர அளவுக்கு வந்து ஆயிடுச்சு. இங்க வந்து ராகுவும் சம்பந்தப்படணும். ராகு பிளஸ் குரு பிளஸ் மாந்தி கம்பல்சரி வந்து கேன்சர். இங்க வந்து அஷ்டவர்க்க பரலம். அப்போ இது வந்து குழந்தை, ஒரு குழந்தையே வந்து குரு தான். ஒரு ஜாதகருக்கு தாய் தந்தையும் குரு தான். குரு வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு. இந்த இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி அவங்க அப்பா அம்மால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்பா அம்மா இருந்து நிம்மதி இல்லாம இருப்பாங்க. இல்ல ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இழந்துடுறாங்க இல்லையா, அதற்கான அமைப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு கூட இருக்கிற மாந்தி தான். சோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஹெல்த் வைஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த முட்டி தொடைப்பகுதியில வந்து இந்த ஸ்டீல் வச்சிருக்கேன், ராட் வச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடைப்பகுதியை வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அண்ட் வந்து இங்கே மகரத்துல வந்து மாந்தி. இது வந்து ஹெல்த் வைஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மூட்டு ப்ராப்ளம் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதற்கு வந்து இப்போ வந்து ஆப்போசிட் பார்வையும் இருக்கு. இது எல்லாமே பார்க்கணும். அப்ப இங்க கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நாட் ஒன்லி இதை மட்டும் கெடுக்காது, ஆப்போசிட்டையும் கெடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அண்ட் வந்து காலபுருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம், இது தொழில் ஸ்தானம். இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு வந்து ரொம்ப நாளா எழுதிட்டே இருப்பாங்க, கிடைக்காது. அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரிட்டேஷன் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சரியான டைம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்காது. இது எல்லாமே வந்து இந்த 10ஆம் இடத்துல மாந்தி. அண்ட் வந்து 11ஆம் இடத்துல மாந்தி. இந்த இடத்துல மாந்தி இருந்தா நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மை தரும்னு. ஒரு விஷயத்தை கெடுத்துட்டு தான் நன்மை தரும். ஸோ 11ஆம் இடத்துல மாந்தி இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு யோகம் தான் சொல்லணும். கோடியா சம்பாதிக்கக்கூடிய தன்மை வந்து கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகருக்கும் ஒரு சின்ன ஏஜ்ல வந்து பண்ணும்போது இது அப்படியே டபுள் த இதை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. ஹெல்த் வைஸ் வந்து பார்க்கும்போது நிச்சயமா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கால், இந்த ஆக்சிடென்ட்ல வந்து கால் எல்லாம் வந்து இழந்து போற தன்மை கூட வந்து இந்த 11ஆம் இடத்து மாந்தி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் வந்து 12ஆம் இடத்து மாந்தி இது வந்து பாத்தீங்கன்னா அகெயின் வந்து குரு பிளஸ் மாந்தி. இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா சனி பிளஸ் மாந்தி. ஓகேங்களா. ஸோ அப்போ கர்மகாரகன் தான், ஆயுள் காரகனும் வந்து சனி தான், கர்மகாரகனும் சனி தான். அப்போ சனி பிளஸ் மாந்தி இருக்கும் போதும் சரி நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அண்ட் அகெயின் லாஸ்டா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா மாந்தி வித் குரு அப்படிங்கிறப்போ இது வந்து 12ஆம் இடம், மோட்சஸ்தானம். அந்த எல்லாமே அயனம் பயணம் சயனம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாந்தி தான். ஒரு செக்ஷுவல் வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்தி தான். தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம் தான். அப்ப அந்த இடத்துல மாந்தி இருக்கும் போது இந்த விஷயங்கள்ல எல்லாம் தடைப்படும். உங்க கால்கள் வந்து ரொம்ப கவனமா வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகர் இருக்கு, கால்ல வந்து அடிபட்டுச்சு, காலே எடுக்கக்கூடிய தன்மை வந்துருச்சு. இதுக்கும் ரெண்டுமே ஹெல்த்ல கால் தான் அஃபெக்ட் ஆகுமா? இது 4மே வந்து கால் தான். இது வந்து தொடைப்பகுதி, இது வந்து பாத்தீங்கன்னா முட்டி பகுதி, இது வந்து அதுக்கு கீழே கணுக்கால் சொல்லுவோம், இது வந்து பாதம். புரியுதுங்களா? சோ இந்த எல்லாமே கால் தான் கம்ப்ளீட்டா. ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு உறுப்புகள் இருக்கு, அங்கதான் பாதிப்பு கொடுக்கக்கூடிய. அப்ப இந்த 12ஆம் இடத்துல வந்து மாந்தி இருக்கும் போது டிராவலிங்ல ரொம்ப வந்து கன்ஃபியூஷன் வர்றது, டிராவலிங்ல ஒருத்தவங்க வந்து டிராவல் பண்ணும்போது பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இந்த இடத்துல மாந்தி இருக்கும் போது தூக்கமே இருக்காது. இந்த இடத்துல மாந்தி இருக்கிறவங்க ஜாதகம், உங்களோட ஜாதகம் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா அந்த 12ஆம் இடத்துல மாந்தி இருக்கவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஸ்லீப்பே, தூக்கமே வந்து இருக்காது. அது எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல மாந்தி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க ஜாதக கட்டத்துல எங்க மாந்தி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 10th பிளேஸ்ல போட்டுருக்கோம். 10,000 அது எந்த வீடுன்னு கூட வேணாம். ஏன்னா பாக்குற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. உங்க லக்னம் எதுவுமே நான் பார்க்கல, இப்ப 10,000 சொல்லிருக்கீங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10,000 தான்.
உங்களோடதே வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாந்தி இந்த இடத்துல கிரகங்கள் இருக்கு இல்ல எதுவுமே வேண்டாம். இப்போ இந்த 10th ஹவுஸ்ல இருக்குன்றப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு அரசாங்க தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும், அல்லது நீங்க வந்து ஒர்க் பண்ற இடத்துலயுமே இருந்தாலும் சரி, நல்லா போயிட்டு இருக்கும். எங்க இருந்து தான் ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. அந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து உங்களால நிம்மதியா அங்க கண்டினியூ பண்ண முடியாம நீங்க அங்க இருந்து வெளியேற மாதிரி இருக்கும். அல்லது உங்க கூட ஒர்க் பண்றவங்களே உங்களை பத்தி ஏதாவது தேவையில்லாம ரூமர்ஸ் வந்து, எல்லாருமே ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா ரூமர்ஸ் இல்லாம ஆபீஸே கிடையாது. பட் உங்களை பத்தி அதிகபட்சமா சம்பந்தம் இல்லாம அந்த மாதிரி ரூமர்ஸ் பேசுறது. இப்ப வந்து நீங்க இந்த இடத்துல இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணி இருந்திருக்கீங்களா? கிடைக்காம போயிருக்கா? ஆமா, ஆக்சுவலா காலேஜ் முடிச்ச பிறகு நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதினேன். எல்லாமே ஒரு 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் நான் வந்து. ஸோ இவங்களோட தேடலும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் ஓரியன்டா தான் இருக்கும். ஜாப் கிடைக்காம எல்லாமே இருக்கு வாழ்க்கையில. பட் ஆனா ஒரு அது எப்படி ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். சாட்டிஸ்ஃபைடா இருக்காது, அன்ஈஸியா இருக்கும். ஏன் இரிட்டேட்டா இருக்கும், ஏன் எனக்கு மட்டும் சரியான ரெகக்னைசேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களோட இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து முன்னேறணும், 4 பேர் முன்னாடி நல்லா வரணும், எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கு. உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். கரெக்ட் இருக்குங்களா? ஸோ ஜாப் ஓரியன்டலா நீங்க வந்து மணி ஏர்ன் பண்றது விஷயம் கிடையாது. உங்களுக்கு ரெகக்னேஷன் அது வந்து உங்களுக்கு மஸ்ட். அது இருந்தாதான் உங்களால. இப்ப சிலர் வந்து சொல்லுவாங்க, காசு இல்லைன்னா என் கையே ஓடவே இல்லை, எதுவுமே யோசிக்கவே தோணல. ஆனா உங்களுக்கு காசு இருந்தாலும் என்ன இருந்தாலும், இப்போ நல்ல ஹோட்டல் போய் சாப்பிட முடியும், என்ன இருந்தாலும் அந்த வேலையில எதனா ஒரு இரிட்டேட்டா இருந்தா அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மை இந்த 10ஆம் இடத்துல இருந்து கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க. ஸோ அந்த 10ஆம் இடத்துல இருந்து அந்த பார்வையுமே வந்து இருக்கிறதுனால வீட்லயுமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து லைக் கிளீனா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும். எதுவா இருந்தாலும் இந்த பழைய துணி போடுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு குணமும் வந்து இருக்கும். ஸோ எதுவுமே பார்க்காம சொல்றது இது. ஸோ கிரகங்களை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராகவே சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி மாந்தி வந்து நிறைய இம்பாக்ட் பண்ணுது. ஓகே மேம். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க. ஒரு ஹவுஸ்லேயுமே அந்த மாந்தின்றது வந்து ட்ராவல் ஆகும்போது என்னென்ன பார்ட்ஸை வந்து எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், அண்ட் சேம் டைம் வந்து பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, ரிலேஷன்ஷிப் ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்ம நேர்களுக்காக சொன்னீங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சொல்லலை இன்னும், இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றது. நிச்சயமா மாந்தி வந்து எல்லாருமே எனக்கு வந்து ஜாதகம் இல்லை, எனக்கு வந்து ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இல்லை, வாட் எவர் என்ன வேணா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா வந்து மாந்தினா நம்ம வந்து சென்னை திருவள்ளூர் திருவாலங்காட்டுல இருக்கிற மாந்தி ஸ்தலம் இருக்கு. நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே வந்துடும். அந்த மாந்தி ஸ்தலம் போயிட்டு டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் பரிகாரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதோட தாக்கம் வந்து குறையறத நீங்க வந்து பாப்பீங்க. அங்க போயிட்டு பரிகாரம் வந்து சனிக்கிழமையில வந்து பண்றாங்க. அதை பண்ணிடுறது சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி என்னென்ன பாதிப்புகள் கொடுக்குது, அஷ்டவர்க்கம் நிச்சயமா வந்து ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்க அணுகி அஷ்டவர்க்க பரல்கள்ல எவ்வளவு இருக்கு, என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்குது, அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. டிஃபால்ட்டா ஜாதகம் இருக்கு இல்ல, நம்பிக்கை இருக்கு இல்ல, சென்னை திருவள்ளூர் திருவாலங்காட்டுல போயிட்டு மாந்தி பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஓகே. அண்ட் வந்து இதுக்கு வந்து நிறைய பரிகாரங்கள் இருக்குது. வந்து பிரேத சாபம்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த லக்னத்திலேயோ சந்திரனோடவோ மேஷத்திலேயோ மாந்தி இருக்கும் போது நீங்க வருடம் வந்து ஒரு பிரேதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடக்கம் பண்ற அளவுக்கு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நீங்க வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு பண்றது ரொம்ப நல்லது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் படிச்சு ஒரு டாக்டர் ஆக முடியாதோ, ஒரு புக் படிச்சோ இல்ல யூடியூப் பார்த்தோ ஒரு வக்கீல் ஆக முடியாதோ, அந்த மாதிரி தான் ஒரு ஜோதிடம் வந்து நீங்க வெறும் இதை பார்த்துனா ஓகே நான் இதை பண்ணிட்டேன் எனக்கு சரியாகலன்றது வந்து சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, என்ன அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்றத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க முதல்ல ஆரம்பத்துல சொல்லும் போது கூட கொஞ்சம் தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ நீங்க இந்த கட்டத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இவ்வளோ அதனால பாதிப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. நிஜமா வந்து மக்களை பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு. நிறைய பேர் வந்து என்னென்னவோ பரிகாரங்கள் செய்யறாங்க, எங்கெங்கயோ கோயிலுக்கு போறாங்க, எனக்கு சரியாவலங்கிறீங்க. நம்ம இப்ப வந்து ஜோதிட ரீதியா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கும் போதும் சரி, கமெண்ட்ஸ்லயும் சரி, நிறைய பேர் வந்து புலம்புறத வந்து நம்ம நிச்சயமா வந்து பார்க்க முடியும். எனக்கு வந்து இவ்வளோ பண்றேன், இவ்வளோ கோயிலுக்கு போடுறேன், இவ்வளோ தான தர்மம் பண்றேன், எனக்கு எதுவுமே நடக்கல. ஆனா ஒரு சின்ன கல் தடுக்கி விழுந்து உயிர் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மக்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். மாந்திக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் கொடுத்துட்டுருக்கேன், மாந்தியை பற்றியே கொடுத்துட்டுருக்கேன். எதனாலனா
இந்த சின்ன விஷயம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இது சின்ன விஷயமும் கிடையாது, சின்ன விஷயம்னு நினைக்கிறாங்க. இந்த மாந்தி ஒரு விஷயத்த கிளியர் பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தெரியுது. ப்ரூஃபா நம்மளுக்கு வந்து அத்தனை பேர், நிறைய பேரோட வாழ்க்கை வந்து மாறுறதை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஒரு 2 days பேக் கூட வந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க ஃபோன் பண்ணி, மேம் நீங்க வந்து ஒரு 1 year முன்னாடியே சொன்னீங்க, நான் வந்து கேட்கல மேம், எனக்கு வந்து ஏன்னா இந்த மாந்தி என்ன பண்ணுதுன்னா ஹெல்த் இஷ்யூஸை கொடுத்துருது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த ஹெல்த்தை வந்து டச் பண்ணுது. அது எந்த அளவுக்கு பாதிப்புனா, லைட்டாக இருந்தது அப்படின்னாலும் வந்து சுகரு, தைராய்டு இந்த ப்ராப்ளம்லேருந்து ஹெவியாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரு இந்த மாதிரி வரைக்கும் வந்து அது பாதிப்பு கொடுக்குது. அந்த பாதிப்பு ஹெல்த் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னா முதல் காரணம் வந்து மாந்தி தான். அப்போது இப்போ நம்மளுக்கு ஒரு 4 yearsக்கு அப்புறம் 5 yearsக்கு அப்புறம் நம்மளுக்கு ஹெல்த்தில் என்ன வரும்ன்றதை நம்மளால் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த ஜாதக ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக கிளியர் பண்ண வாட் எவர் நீங்கள் வந்து ஹவெவர் நீங்கள் கர்மாவை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் இது ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் சாந்தப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களை. இப்போ நம்ம வீட்லேயே வந்து உங்கள் அப்பாவோ அம்மாவோ கோவமாக இருக்கும் போது நான் இப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குது, சாரி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது, லைக் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நடந்தால் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்க. அந்த மாதிரி கிரகங்களும் கடவுள் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சரணாகதி தான் எப்பவுமே. என்ன ஜாதகத்தில் இது வந்து உங்களோட ப்ரீவியஸ் பர்த் கர்மா, உங்களுக்கு அடுத்த பர்த், இந்த பர்த்தில் நீங்கள் இருக்கீங்க, அடுத்த பர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா பிறப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அது எல்லாமே இந்த ஜாதக கட்டத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் பர்த் கர்மாவை வந்து சரி பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இந்த பர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரணாகதி ஃபார்முலா ஜாதகத்தில் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு சரணாகதி ஃபார்முலாவை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போது நம்ம வந்து சரணடைகிறது தான் கடவுளை. உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வந்து சிவன் பிடிச்சிருந்தா சிவன், முருகர் பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஒவ்வொரு மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ ஒரு பெண் தெய்வ வழிபாடாகல இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து குலதெய்வம் வந்து டிஃபால்ட். குலதெய்வம் கான்செப்ட் என்னங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம தாத்தா கும்பிடுறோம், நம்ம அப்பா அம்மா கும்பிடுறாங்க, நம்ம கும்பிடுற போது அதுல ஒரு ஆதர்ஷன சக்தி உருவாகும். அதுதான் வந்து குலதெய்வம். உங்களோட ஹிஸ்டரி என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது, உங்களோட 7 தலைமுறையோட வரலாறு என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. அது எல்லாமே தெரிந்த ஒரு விஷயம் தான் வந்து குலதெய்வம். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் இருக்கு. ஸோ குலதெய்வம்ங்கிறதும் இஷ்ட தெய்வம்ங்கிறதும் டிஃபால்ட்டா எல்லாருக்குமே அது இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதின்றது அவங்களுக்கு அவங்கவுங்களோட லக்ன புள்ளியும் ராசியத்தை பொறுத்து அவங்க வந்து ஒரு தெய்வத்தை வந்து சரணாகதி அடைவாங்க. அந்த சரணாகதி ஃபார்முலால போயிட்டு நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம என்ன தொழில் செய்கிறோம், என்ன வேலை பார்க்குறோம், ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வாட் எவர், இதுதான் உங்களோட கர்மா. அதை நம்ம ப்ராப்பராக செஞ்சுட்டு இருந்தாலே மேக்ஸிமம் ஆஃப் த கர்மாலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். அடுத்த பர்த்து நான் சொல்லிட்டே இருப்பேன், நம்ம உடம்புக்கு தான் அழிவு இருக்குது, ஆத்மாக்கு அழிவு கிடையாது. அடுத்த பர்த்து உங்களுக்கு நல்ல பர்த்தாக கிடைக்கிறதுக்கான அமைப்பு நிச்சயமாக வரும். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகாக மாந்தியை பற்றின விஷயங்கள், அது எவ்வளோ நல்லது செய்யும், அதே மாதிரி எவ்வளோ கெடுதல் செய்யும், அதுலேருந்து எப்படிலாம் வந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. மக்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு மாந்தினா என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்னு தான் மீண்டும் மீண்டும் இதை பற்றி தெளிவாக கொடுக்குறோம். நிறைய ரிசர்ச் பண்ணி கொடுக்குறோம். நிச்சயமாக எல்லா மக்களும் மாந்திலேருந்து மீண்டு வந்து எல்லாருக்கும் நன்மை வரணும். பிரத்திங்கரா தேவி அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.